ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமான ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. டெட் தேர்ச்சி பெற்று 12 ஆண்டுகளாக காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து செய்தி வெளியே இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி பெற்றும் 12 ஆண்டுகளாக பணி நியமனங்களுக்காக 66,000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றன. தற்போது நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளிப்படுத்துவதிலும் கல்வித்துறை இழுத்தடிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கு டெட் கட்டாயமாக்கப்பட்டது. இதுவரை 6 முறை தேர்வு நடந்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய நிலவரப்படி 68,756 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளன. இந்நிலையில் தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள 2,768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு 2024 ஜூலையில் நியமன தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 25,391 பேர் எழுதினர். ஆனால் இதுவரை முடிவு வெளியாகவில்லை. இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் 10,000க்கும் மேல் காலியாக உள்ள நிலையில் 2,768 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. காலியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும். நியமன தேர்வு எழுதியோரின் முடிவை விரைவில் வெளியிட வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் அமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது: தொடக்க கல்வித்துறையில் 31,214 அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் உள்ளன. 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றன. கொரோனா பரவலுக்கு பின் அரசு பள்ளிகளில் 5 லட்சம் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளன. இதில் 1லிருந்து 5 வகுப்பு வரை மட்டுமே 2.8 லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கை பெற்றுள்ளன. ஆனால் 2013 தற்போது வரை ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை. தற்போதைய நிலையில் 25,000 காலி பணியிடங்கள் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அரசு சார்பில் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை வெளிப்படையாக அறிவிக்க மறுத்து வருகிறது. அதே நேரம் 66,000க்கும் மேற்பட்டோர் டெட் தேர்ச்சி பெற்று பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இதுவரை 51,000 இடைநிலை 7,000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டது ஏன்? எனவே 2,768 என்ற காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வெளியிட வேண்டும். மொத்த காலியிடங்கள் விவரம் குறித்து வெள்ளை அறிக்கையும் 2024 நடந்த நியமன தேர்வு முடிவுகளையும் உடன் அறிவிக்க வேண்டும் என்றார். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.